பேச்சுலர்ஸ் ரெசிபீஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட ஒரு பச்சை மிளகாயை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 100 கிராம் ராஜ்மாவை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணியோடய இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே ராஜ்மாவை வேக வச்சு எடுத்துருக்கறனால அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்ம சிம்பிளாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.